பண்பார்ந்த எனது யூடியூப் நேயர்களுக்கு 27 நட்சத்திரங்களில் 27 நட்சத்திரம் இருக்கு. இதுல யாருக்கும் என்ன சொன்னா ஒரு நட்சத்திரத்துல சுக்கிரன் இருக்கத்தானே செய்வாரு. அந்த சுக்கிரன் இருந்த நட்சத்திரத்திற்குண்டான லட்சுமியின் பெயர் என்னன்னு தெரிஞ்சு வச்சோம். இப்ப நமக்கு ஒரு நட்சத்திரத்துல சுக்கிரன் இருப்பார், நம்ம என்ன செய்வோம்? இப்ப போராட நட்சத்திரத்துல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த லட்சுமிக்கு பெயர் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருந்து அந்த அந்த லட்சுமியோடைய பெயரை நமக்கு வந்த லட்சுமி 27 நட்சத்திரத்தில் உள்ள லட்சுமிகள், நம்மளுடைய லட்சுமியின் பெயர் என்ன என்பதை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம். இது எங்க சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னா, விசித்திர ஜோதிடம் என்று ஒன்று உண்டு. விசித்திர ஜோதிடம் என்று சொல்லி நடராஜன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் அந்த புக்கை எழுதியிருக்கிறார். கிடைச்சது ஒரு 10 வருஷத்திற்கு முன்னாடி கிடைச்சது. அதை பெரும்பாலும் பயன்படுத்தலை அப்படின்னா நம்மளுடைய நடைமுறைகள் நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கனால இப்ப நம்ம 27 நட்சத்திரத்துல உங்களுடைய சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறான், அந்த அந்த நட்சத்திரத்திற்குண்டான சுக்கிரன் உட்கார்ந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பெயர் என்ன என்பதை 27 நட்சத்திரங்களுக்கும் நான் சொல்லுகிறேன். இப்ப அசுவதி நட்சத்திரத்துல ஒருத்தருக்கு சுக்கிரன் இருந்தால் அந்த லட்சுமியுடைய அந்த சுக்கிரனுடைய பெயர் வித்யாலட்சுமி. வித்யாலட்சுமி. சுக்கிரன் பரணியில் இருந்தால் அது அன்னலட்சுமி. சுக்கிரன் பரணி நட்சத்திரத்தில் இருந்தால் அது அன்னலட்சுமியாக மாறிடும். அதற்கடுத்து சுக்கிரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்தால் சுக்கிரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்தால் அது ஜோதிலட்சுமியாக மாறிடும். ஜோதிலட்சுமியாக மாறிடும். அதற்கடுத்து சுக்கிரன் ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தால் தனலட்சுமி. உங்களுடைய சுக்கிரனுடைய பேர் என்னது? ரோகிணி நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் அது தனலட்சுமி. அதற்கடுத்து மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் அது முத்துலட்சுமி. மிருகசீரிட நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் அந்த சுக்கிரனுடைய பெயர் முத்துலட்சுமி. திருவாதிரையில் சுக்கிரன் இருந்தால் அது வீரலட்சுமி என்று சொல்லக்கூடிய பெயருக்கு போயிடும். திருவாதிரையில் சுக்கிரன் இருந்தால் அது வீரலட்சுமியாக மாறும். புனர்பூசத்தில் சுக்கிரன் இருந்தால் ராமலட்சுமியாக மாறிடும். ராமலட்சுமியாக மாறிடும். பூச நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் குருலட்சுமியாக மாறிடும். பூச நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் அது குருலட்சுமியாக மாறிடும். ஆயில்ய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் அது நாகலட்சுமி. நாகலட்சுமியாக மாறிடும். அதே சமயத்துல மக நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் தானியலட்சுமியாக மாறும். தானியலட்சுமியாக மாறும். பூர நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் சந்தான லட்சுமியாக மாறிடும். சந்தானலட்சுமி. உத்தர நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் அது சீதாலட்சுமியாக மாறும். உத்தர நட்சத்திரத்தில் உங்களுடைய சுக்கிரன் இருந்தால் அது சீதாலட்சுமியாக மாறும். ஹஸ்த நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் கானலட்சுமியாக மாறும். ஹஸ்த நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு சுக்கிரன் இருந்தால் அதற்கு கானலட்சுமியாக கானலட்சுமியான மாறும். சித்திரை நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் சுபலட்சுமியாக மாறிவிடும். சுக்கிர நட்சத்திரத்தில் ஒருவருக்கு சுக்கிரன் இருந்தால், சித்திரை நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் உங்களுக்கு அது சுபலட்சுமியாக மாறும். சுவாதி நட்சத்திரத்தில் உங்களுடைய சுக்கிரன் இருந்தால் தீபலட்சுமியாக மாறிவிடும். விசாக நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் சுப்புலட்சுமியாக மாறிவிடும். அப்ப சுப்புலட்சுமியாக மாறிவிடும். அனுச நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் அந்த சுக்கிரனுக்கு பேர் ஆனந்தலட்சுமியாக மாறும். ஆனந்தலட்சுமியாக மாறும். அதற்கடுத்து
கேட்டை நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் அது யோகலட்சுமியாக மாறும். கேட்டை நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் அது யோகலட்சுமியாக மாறும். மூல நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் அது வசந்த லட்சுமியாக மாறும். மூல நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் அது வசந்த லட்சுமியாக மாறும். உத்திராட நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் அது ராஜலட்சுமியாக மாறும். திருவோண நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் அது மகாலட்சுமியாக மாறும். அவிட்ட நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் அது அஷ்டலட்சுமியாக மாறிவிடும். சதயத்தில் உள்ள சுக்கிரன் விஜயலட்சுமியாக மாறும். சதயத்தில் சுக்கிரன் இருந்தால் அது விஜயலட்சுமியாக மாறும். பூரட்டாதியில் உள்ள சுக்கிரன் பாக்கியலட்சுமியாக மாறும். அதற்கடுத்து சதயத்தில் சுக்கிரன் இருந்தால் விஜயலட்சுமியாக மாறும். அவிட்டத்தில் சுக்கிரன் இருந்தால் அஷ்டலட்சுமியாக மாறும். பூரட்டாதியில் சுக்கிரன் இருந்தால் பாக்கியலட்சுமியாக மாறும் அல்லது அதிர்ஷ்டலட்சுமியாக கூட மாறும். உத்திரட்டாதியில் உள்ள சுக்கிரன் வெங்கடலட்சுமியாக மாறும். உத்திரட்டாதியில் சுக்கிரன் ஒருவருக்கு இருந்தால் அது வெங்கடலட்சுமி. ரேவதியில் உள்ள சுக்கிரனுடைய பெயர் என்ன சொன்னா கஜலட்சுமியாக மாறும். இது மாதிரி என்ன சொன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்த அந்த ஆதிபத்தியமுடைய தன்மை அந்தந்த பெயர்களில் அது அழகாக செயல்படும். அப்ப நமக்கு இந்த நட்சத்திரத்துல சுக்கிரன் இருக்கான் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலான ஒரு எண்ணங்களில் இருப்பதை விட இப்ப நீங்க 27 நட்சத்திரத்துக்கு உண்டான அசுவதி பரணின் போட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுக்கிரன் இருக்கின்ற பலனை நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு எப்படி வேலை செய்கிறது என்பதை நீங்கள் பரிசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் என்ன சொன்னா அது அந்த ரூபத்தில் தான் இன்று வரை செயல்படும். அது வரைக்கும் அந்த சுக்கிரன் இருக்கின்ற நட்சத்திரம் என்ன சொன்னா அந்த ரூபத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப ஜாதகத்தில் சுக்கிரன் என்பது இது தாராபலன்ல இருக்குது, தாராபலன்ல இல்லை, அதை பத்திலாம் நம்ம சிந்தனை பண்ணக்கூடாது. நம்மளுடைய லட்சுமி மகாலட்சுமி எந்த நட்சத்திரத்தின் சாரம் வாங்கி இருக்கிறதோ அந்த லட்சுமியாகவே அது வசந்த லட்சுமி. எனக்கு மூல நட்சத்திரத்துல போய் சுக்கிரன், அப்ப மூல நட்சத்திரத்துல போய் சுக்கிரன் இருக்கிற காரணத்தினால என்ன சொல்லலாம்னா அது வசந்த லட்சுமியாகவே இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் என்ன சொன்னான்னா இந்த இதை படிக்கிற வரைக்கும் மூல நட்சத்திரத்துல சுக்கிரன் இருக்கார் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அது உண்மையாகவே வசந்த லட்சுமி என்பதை. அப்ப நாம் அந்த சுக்கிரனை எப்படி ஆக்டிவேஷன் பண்றது? வசந்த லட்சுமி அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்டிவேஷன் பண்ணணும். வசந்தம் வசந்த லட்சுமி அப்படிங்கிறத நாம் இப்ப என்ன சொல்றான்னா இப்போ ஒரு நிறுவனத்திற்கு பெயர் வைக்கிறோம். இப்போ உங்களுக்கு அந்த நிறுவனத்திற்கு என்ன சொன்னா பொருளாதார மேன்மை வர வேண்டும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சுக்கிரன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த லட்சுமியை நீங்கள் பேராக வைக்கலாம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் எந்த பிரச்சனையும் வரப்போவது கிடையாது. ஏன்னா அந்த நட்சத்திரம் ஆக்டிவேஷன் ஆகும். அப்ப ஒவ்வொருத்தரும் முன்னோர்கள் இதை நம்மளுடைய முன்னோடி என்று சொல்லக்கூடிய ஒரு நல்லா அவருடைய வாழ்க்கையில் நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. விசித்திர ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய புக்கு எழுதியிருக்கிறாரு. அந்த இதில் நமக்கு என்ன சொல்லணும், கண்ணில் தட்டுப்பட்ட காரணத்தினால இன்னைக்கு நம்ம சொல்றோம். அப்ப நம்மை விட என்ன திறமசாலிகள் நமக்கு முன்னோடிகள் இருந்திருக்கிறார்கள். அதை இன்னைக்கு நம்ம படிச்சு அதை ஆர்வமா சொல்லக்கூடியவருக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்ததற்கு காரணம் அவர் இதை இப்படி பாவித்திருக்கிறார். அப்ப இந்த பாவிப்பை தெரிந்து வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஜோதிடம் படித்து கொண்டிருக்கிற அன்பர்களும் எல்லோருமே என்ன செய்யுங்கள், உங்களுடைய கிளையண்ட் வரும்போது அவருக்கு எந்த நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறானோ அந்த பேரை அவர்களுடைய கடைகளுக்கோ வணிக நிறுவனங்களுக்கோ வைத்து கொடுங்கள். கண்டிப்பாக என்ன சொன்னான்னா அது ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஆக்டிவேஷன் ஆகும்போது ஏதோ ஒன்றை வைத்து கொடுக்கிறோம் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு நட்சத்திரம் ஆக்டிவேஷன் போது அவருடைய ஜாதகத்தில் அவர் பிறப்பால் சுக்கிரன் இந்த நட்சத்திரத்திலாம் உட்காரணுங்கிறது அவருடைய விதி.
அந்த விதியை நாம் ஆக்டிவேஷன் பண்ணும்போது அது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிறதோ அந்த ஆதிபத்தியத்தில் என்ன சொன்னான்னா பணத்தை கொடுக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப எல்லா மனிதனும் என்ன சொல்றான்னா நட்சத்திரத்திற்குண்டான அந்த ஆதிபத்தியமும் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிற இந்த விவரங்களை நாம் செயல்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக பொருளாதார மேன்மை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்ப இதை இன்றிலிருந்து உங்களுடைய சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறானோ அந்த நட்சத்திரத்தின் பெயரை அடிக்கடி யூஸ் பண்ண பாருங்க. சுக்கிரன் வேலை செஞ்சிருவார். அப்ப திரும்பவும் ஒரு தடவை சொல்றேன், அசுவினியில் இருக்கிற சுக்கிரனுக்கு வித்யாலட்சுமி, பரணியில் இருக்கின்ற சுக்கிரனுக்கு அன்னலட்சுமி, கார்த்திகையில் இருக்கின்ற சுக்கிரனுக்கு ஜோதிலட்சுமி, ரோகிணியில் இருக்கின்ற சுக்கிரனுக்கு தனலட்சுமி, மிருகசீரிட நட்சத்திரத்தில் இருக்கிற சுக்கிரனுக்கு முத்துலட்சுமி, அதற்கடுத்து திருவாதிரையில் இருக்கின்ற சுக்கிரனுக்கு வீரலட்சுமி, புனர்பூசத்தில் இருக்கின்ற சுக்கிரனுக்கு ராமலட்சுமி, பூசத்தில் சுக்கிரன் இருக்கின்றவர்களுக்கு குருலட்சுமி, ஆயிலிய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறவர்களுக்கு அது நாகலட்சுமி, மகத்தில் சுக்கிரன் இருக்கிறவர்களுக்கு அது தானிய லட்சுமி, பூரத்தில் சுக்கிரன் இருக்கிறவர்களுக்கு சந்தான லட்சுமியாகவும், உத்தரத்தில் சுக்கிரன் இருக்கின்றவர்களுக்கு அது சீதா லட்சுமியாகவும், அஸ்தத்தில் சுக்கிரன் இருக்கிறவர்களுக்கு கானலட்சுமி, கானலட்சுமினா ராகம், கானாலட்சுமியாகவும் மாறும். சித்திரையில் சுக்கிரன் இருந்தால் சுபலட்சுமியாக மாறும். சுவாதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் தீபலட்சுமியாக மாறும். விசாக நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் சுப்புலட்சுமியாக மாறும். அனுசத்தில் சுக்கிரன் இருந்தால் ஆனந்த லட்சுமியாக மாறும். கேட்டை நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் யோகலட்சுமியாக மாறும். மூல நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் வசந்த லட்சுமியாக மாறும். உத்தராட நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் ராஜலட்சுமியாக மாறும். திருவோண நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் மகாலட்சுமியாக மாறும். அவிட்ட நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் அஷ்டலட்சுமியாகவும், சதய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் விஜயலட்சுமியாக மாறும். புரட்டாதியில் உள்ள சுக்கிரன் பாக்கியலட்சுமி அல்லது அதிர்ஷ்டலட்சுமியாக மாறும். உத்திரட்டாதியில் உள்ள சுக்கிரன் வெங்கடலட்சுமியாக மாறும். ரேவதியில் உள்ள சுக்கிரன் கஜலட்சுமியாக மாறும். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்ன வெற்றி பெறுவதற்குண்டான இது. நம்ம ஒரு நிறுவனத்திற்கும் பெயர் வைக்கலாம். ஏன்னா சுக்கிரன் தான் சுகபோகம், சுக்கிரன் தான் லட்சுமி. அந்த லட்சுமியை இப்படியும் ஆக்டிவேஷன் பண்ணலாம் என்று ஒரு சாஸ்திரம் சொல்லுகிறது. இதுவும் முன்னோர்கள் சொல்லி வைத்ததுதான். பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்வதற்கு இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.